இன்ஸ்டாவில் ஒரு டிஎம் குவரி, அதில் ஒரு மதர் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க டாட்டரோட ஏஜ் 13 தான். பட் ஆனால் ஒன் சைட் ஆஃப் த ப்ரோஸில் ஹேர் லாஸ் இருக்குது. அதனால் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வந்து ஒன் சைட் ப்ரோவில் பென்சில் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. மைக்ரோ பிளேடிங் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு தான் குவரி பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நம்மளோட ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அர்ச்சனா தினேஷ் ஃப்ரம் TMA, த மைக்ரோ பிளேடிங் ஆர்டிஸ்ட்ரி. செமி பர்மனன்ட் மேக்கப் நம்ம யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஏஜ் 18+ தான். ஐப்ரோஸில் ஹேர் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ரேடியேஷன் தெரப்பினால இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் இஷ்யூஸாக கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரூல் அவுட் பண்ணணும். ஸோ இதில் என்ன ரீசனாக இருந்தாலும் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கும்போது அவங்களோட க்ரோத் ஃபேஸ் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு இன்னும் க்ரோத் பேலன்ஸ் இருக்குது, ஹார்மோன்ஸும் இன்னும் ஸ்டேபிள் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தெர் ஆர் மோர் சான்ஸ் ஃபார் த ஹேர் டு ரீக்ரோ. அதனால் நம்ம அதுக்கான வெயிட்டிங் பீரியட் கொடுக்கணும். ஸோ ஹேர் ரீக்ரோத் ஆச்சுன்னா இட் இஸ் மச் பெட்டர் தேன் மைக்ரோ பிளேடிங். இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, யங்கர் ஏஜாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் மைக்ரோ பிளேடிங் டெக்னிக் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுற பிக்மெண்ட்டும் மைக்ரேட் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இடத்த விட்டு கொஞ்சம் நவுந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால தான் நம்ம மைக்ரோ பிளேடிங் யங்கர் ஏஜஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ ஆல். See you again in next video. Thank you.